ஹாய் நண்பா. நாம் இன்றைக்கி இந்த உலகத்தோடைய உயர்ந்த கட்டடங்களையும், அதாவது த டாலஸ்ட் பில்டிங் ஆஃப் த வேர்ல்டு அதான் பார்க்க போகிறோம். நாம் சின்ன வயசுலலாம் படத்தில் பார்க்கும்போது எல்ஐசி பில்டிங்கை தான் ரொம்ப உயர்ந்த கட்டடமாக காமிப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. உலகத்தோட உயர்ந்த கட்டடங்கள்லாம் விண்ணை முட்டுற அளவுக்கும் இந்த வானத்தையே தொடுற அளவுக்கும் இருக்குது. அதில் இருக்க 11 கட்டடங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வரிசையில் 16வது இடத்துல இருக்கிறது லோட்டே வேர்ல்ட் டவர். சியோல் சவுத் கொரியாவில் இருக்குது. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 555 மீட்டருக்கு மேலே இருக்கும். 1819 ஃபீட் இருக்கும். இந்த பில்டிங்கோட யூஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மற்றும் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காம்போசிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 123 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதோட ஓனர் பார்த்திங்கன்னா த லோட்டே குரூப் ஆர்கிடெக்ட் கான் பெடர்சன் ஃபாக்ஸ் அசோசியேஷன். 10வது இடத்துல த பேர்ல் ஆஃப் தி நார்த் ஷென்யாங் சைனாவில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட்டு 565 மீட்டர், 1854 ஃபீட். பில்டிங்கோட யூஸ் ஆஃபீஸ்க்கு மட்டும். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் பற்றி அன்னோன் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. மொத்தம் 111 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஓனர் வந்துட்டு பென்யாங் குரூப். இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் அட்கின்ஸ். 9வது இடத்துல கோல்டின் ஃபைனான்ஸ் 117 டைன்ஜின் சைனாவில் இருக்குது. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 597 மீட்டர், 1957 ஃபீட். இந்த பில்டிங்கோட யூஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்காகவும் ஹோட்டலுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் காம்போசிட் டெக்னாலஜி. மொத்தம் 128 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் ஹோல்டிங் லிமிடெட். ஆர்கிடெக்ட் வந்து பிஎன்டி குரூப். இந்த பில்டிங் 2016 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அரூப். இந்த பில்டிங்கோட மெயின் கான்ட்ராக்டர்னு பார்த்தீங்கன்னா 3rd பியூரோ ஆஃப் CSCEC. அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது 8வது இடத்துல மெக்கா ராயல் கிளாக் டவர் ஹோட்டல். இது மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட்டு 601 மீட்டர், 1972 ஃபீட் இருக்குது. இந்த பில்டிங் வந்து 2012 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த பில்டிங்கோட யூஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மற்றும் அதர் யூஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் வந்துட்டு ஸ்டீல் அண்ட் காங்கிரீட்டால் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 120 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் அண்ட் டெவலப்பர்னு பார்த்திங்கன்னா சவுதி பின்லேடன் குரூப். ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா டாரால் ஹந்த்ரா ஷார் அண்ட் பார்ட்னர்ஸ். இது வரைக்கும் இது சவுதியோடைய பெரிய பில்டிங்காக இருந்தாலும் அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த தகுதியை தக்க வைக்க முடியும். அடுத்து 7வது இடத்துல ஷாங்காய் டவர், ஷாங்காய் சைனாவில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 632 மீட்டர், 2073 ஃபீட் இருக்குது. இந்த பில்டிங் 2015 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் யூஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் அண்ட் ஆஃபீஸ். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் காம்போசிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃப்ளோர்ஸ் பார்த்திங்கன்னா 128 இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் அண்ட் டெவலப்பர் ஷாங்காய் டவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ஜென்ஸ்லர் டிசைன். இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 2008 நவம்பரில் ஆரம்பிச்சிருக்காங்க. 2013 ட்ராப் அவுட் ஆகிருக்கு. திரும்ப 2015 மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 6வது இடத்துல ஊகான் கிரீன்லேண்ட் சென்டர். இந்த பில்டிங் ஊகான் சைனாவில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட் 636 மீட்டர், அதாவது 2087 ஃபீட். இந்த பில்டிங்கை 2017 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ரெசிடென்சியல், ஆஃபீஸ், ஹோட்டல். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா காம்போசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 125 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் ஊகான் கிரீன்லேண்ட் 8th மார்க் ப்ராப்பர்ட்டி கம்பெனி. டெவலப்பர்ஸ் கிரீன்லேண்ட் குரூப். ஆர்கிடெக்ட் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரின் ஸ்மித், கோர்டன் கில். ஊகான் சொன்ன உடனே உங்கள் மனசில் ஒன்று தோணும், அது உண்மைதான், அந்த இடம் தான் இது. அடுத்து இந்த வரிசையில் 5வது இடத்துல சிக்னேச்சர் டவர் ஜகார்த்தா, இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட் 638 மீட்டர், 2093 ஃபீட். இந்த பில்டிங் இப்போ கட்டுமானத்தில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. 2020 கம்ப்ளீட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் 2022 தான் இது கம்ப்ளீட் ஆகும். இதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் ஹோட்டல். ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்
காம்போசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃப்ளோர்ஸ் 113. இந்த பில்டிங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா பீட்டு கிராமாஸ் அடிசென்டோசா, ஆர்கிடெக்ட் ஸ்மால்வுட் ரெனால்ட்ஸ் ஸ்டீவர்ட். அடுத்து 4வது இடத்துல பிங் அண்ட் ஃபினான்ஸ் சென்டர், சென்யான், சைனா. இந்த பில்டிங்கோட ஹைட் 660 மீட்டர், அதாவது 2165 ஃபீட். இந்த பில்டிங் 2016 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பில்டிங் ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காம்போசிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 115 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் அண்ட் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா பிங் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் சைனா, ஆர்கிடெக்ட் கான் பெடர்சன் ஃபாக்ஸ் அசோசியேஷன் அண்ட் சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் இன்டர்நேஷ்னல். இந்த பில்டிங் தான் இப்போ சைனாவுடைய 2வது பெரிய பில்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் நாம் பார்த்த கட்டடங்களில் 5 சைனாவுடைய வானு உயர்ந்த கட்டடங்கள் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சைனாவுடைய வானு உயர்ந்த கட்டடம் தான். அடுத்து 3வது இடத்துல சூஜோ சொங்னன் சென்டர், சூஜோ, சைனா. இந்த பில்டிங்கோட ஹைட் 729 மீட்டர், 2392 ஃபீட். இந்த பில்டிங் இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கோட யூஸ் ஹோட்டல், ரெசிடென்சியல், ஆஃபீஸ், அதாவது மல்டிபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கில் மொத்தம் 137 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட டெவலப்பர்ஸ் சோங்னன் குரூப், ஆர்கிடெக்ட் டிசைன் ஜென்ஸ்லரும், ஆர்கிடெக்ட் ஆஃப் ரெக்கார்ட் ECADI. இது வரைக்கும் சைனாவில் இருக்க வானு உயர்ந்த கட்டடங்களில் இதுதான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்து 2வது இடத்துல புர்ஜ் கலிஃபா, துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஹைட் 828 மீட்டர், அதாவது 2717 ஃபீட். இந்த பில்டிங் 2010 கட்டி முடித்தாங்க. இது மிக்ஸ்டு யூஸ், அதாவது ஆஃபீஸ், ரெசிடென்சியல், ஹோட்டலுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் ஸ்டீல் அண்ட் காங்கிரீட். இந்த பில்டிங்கில் மொத்தம் 163 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் அண்ட் டெவலப்பர் EMR, ஆர்கிடெக்ட் ஆண்ட்ரியன் ஸ்மித், ஸ்கிட்மோர், ஓவிங்ஸ் அண்ட் மெரில் LLB. அடுத்து முதல் இடத்துல கிங்டம் டவர், ஜெடா, சவுதி அரேபியா. இந்த டவரை இப்போ ஜெடா டவர் தான் சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டருக்கு மேலே, அதாவது 3281 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இந்த பில்டிங் 2019 கட்டி முடித்தாங்க. இதுவும் ஒரு மிக்ஸ்டு பர்பஸ் தான், அதாவது ரெசிடென்சியல், ஹோட்டல், ஆஃபீஸ் அண்ட் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் மொத்தம் 167 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்கோட ஓனர் அண்ட் டெவலப்பர் ஜெடா எக்கனாமிக் கம்பெனி, கிங்டம் ஹோல்டிங் கம்பெனி, ஆர்கிடெக்ட் ஆண்ட்ரியன் ஸ்மித், கார்டன் கிரிஃப். இதுவரைக்கும் நாம் பார்த்த 11 பில்டிங்கும் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் தான். இன்னும் வருங்காலத்தில் மற்ற நாடுகளும் தன்னுடைய வானு உயர்ந்த கட்டடங்களை கட்டிகிட்ருக்காங்க. இது மாறத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வரிசையில் இந்தியாவோட கட்டடங்களும் வர ஆண்டில் வரும். 604 மீட்டருக்கான ப்ரப்போசல் பெண்டிங்கில் இருக்குது. அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை கட்ட ஆரம்பிப்பாங்க. என்னதான் மனுஷன் வானு உயர்ந்த கட்டடங்களை கட்டினாலும் தன் மனசளவிலும் அதே மாதிரி வானு உயர்ந்து இருந்தானா மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். அதுவே நாமும் எதிர்பார்க்கலாம்.